தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம், அமானுஷ்யம், சோடி பிரசனம் இந்த மூன்றையும் தொடர்ந்து உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன். அந்த வகையில ஆனி மாத பலன், இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா, கடந்த மாதத்தினுடைய கசப்புகள்லாம் மறையுமா, நிம்மதி கிடைக்குமா என்று இயங்குகின்ற ஒரு காலகட்டம். அவளையே பட வேண்டாம். இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோடி பிரசனம் பார்க்க போறோம். மேஷம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே விரயம், அந்த விரய சனியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஒரு அருமையான நிகழ்வு இந்த மாதம். அதைத்தான் நான் சொல்ல போறேன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மாவுக்கு ஏற்ற பலனை தந்து கொண்டிருக்கின்றார், தரப்போகின்றார். அதே நேரம் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடைய செவ்வாய், இரத்தகாரகன், அரசு துறையில ஒரு நல்ல நிலையை நம்மை நடத்தி செல்லக்கூடியவன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். அந்த வகையில் உங்களுடைய ராசிநாதனும் செவ்வாய் தானே. பூமிகாரகன், இரத்தகாரகன் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த வகையில ராசிநாதன் செவ்வாய் ஜென்ம ராசியில ஆட்சி பலம் பெறுகின்றார். இந்த மாதம் முழுவதுமே செவ்வாயினால முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு அருமையான தலம். சனி விரய செலவை தந்தாலும் கூட அதை சுப விரயங்களை சந்திக்கின்ற, சுப விரயமாக தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆனி மாதம். கடந்த மாதத்தினுடைய கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்துல நன்மையை நோக்கி பயமின்றி வாழப்போகின்ற தொழில வாழ்க்கையில தரக்கூடிய ஒரு அருமையான மாதம் ஆனி மாதம். மேஷ ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள். அதாவது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மதில் மேல் பூனையாக இருந்த ஒரு வாழ்வு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அமையும். பாத்தீங்கன்னா குரு பகவான், அதே நேரத்துல குருவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பலனையும் பெற முடியாத காலம் கடந்த காலம். அதே நேரம் குரு திடீர் யோகத்தை தருவார். எதிர்பாராத ஒரு நல்ல மாற்றம், மனையில ஒரு மங்கள செய்தி. இதுவரைக்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதியே இல்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் நிம்மதியை தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் பாருங்கள். பூமிகாரகன் செவ்வாயும் குருவும் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரப்படுற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். மாத ராசி பலனை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் நட்பு கிரகங்கள். 3 கிரகங்கள் அருமையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் தரப்போகுது. அந்த 3 கிரகங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய். இந்த 2 சந்திரன் செவ்வாய், இந்த 2 கிரகங்களுமே குருவுக்கு அற்புதமான நற்பலனை தரக்கூடிய கிரகங்கள். அதுவும் இந்த ஆனி மாதத்துல பாத்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் பாத்தீங்கன்னா ஜென்ம ராசியில் சந்திக்கின்ற, அதுலேயும் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம். அதே நேரம் பாத்தீங்கன்னா அவர் சனி பகவான் தரக்கூடிய விரைய செலவை சுப செலவாக மாற்றுகின்ற ஒரு நல்ல மாற்றம். தொழில, வாழ்க்கையில, குடும்பத்தில் நல்ல மாற்றம். சற்று கவனமாக இருந்து விடுங்கள். பெண்கள் விஷயத்துல சில அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலையை ராகு தர இருப்பதனால கவனமாக நிதானமாக பேச்சிலும் செயலும் இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்தில் சொன்னேன் அல்லவா, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத யோகத்தை தருவார். குறிப்பா சொல்ல போனோம்னா 10க்கு உடைய சனி 12ல் மறைந்திருந்தாலும் கூட 10ஆம் இடத்தையும் 10க்குடைய சனியையும் குரு பார்ப்பதனால தொழில, வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகின்றது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் அலட்சியப்படுத்தி விடுகின்றார்கள். அப்படி அல்ல. கேதுவை பொறுத்த வரைக்கும் ஞானகாரன் மட்டுமல்ல, சில நேரங்களில் சில சங்கடங்களை உண்டாக்கி விடுகிறார். கவனமாக இருந்து விடு. அதைத்தான் முன்னாடியே சொன்னேன். பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா நிதானமாக இருந்து விட்டாலே போதும். ஜென்மராசியை செவ்வாய் சஞ்சரிப்பதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அலட்சியப்படுத்தி விட வேண்டாம். சுவரி இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அந்த நிகழ்வுல கொஞ்சம் ஜென்ம ராசியில் செவ்வாய் வருவது உடல்நலன் கவனத்தைத்தான் அவர் நமக்கு எடுத்துரைப்பார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான், களத்திரகாரகன் சுக்ரன் கூட்டு சேர்க்கை பெறுகின்ற அருமையான காலம். இந்த காலகட்டத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சில ஆன்மீக பயணங்கள், தொழில் சார்ந்த பயணங்கள் எல்லாம் நல்ல லாபத்தை ஈட்டி தரும். அதே நேரத்துல பார்த்தா கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை தரக்கூடியது. காரணம் அதே நேரத்துல சில சூழ்நிலைகளை, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அனுசரித்து விட்டு கொடுத்து சென்று விட்டாலே நல்ல மாற்றத்தை தரக்கூடியது.
அருமையான மாதமாகத்தான் இந்த ஆனி மாதம் மேஷராசிக்கு அமைகின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா தசா புத்திகள் அனுபவத்துல வெறும் ஜோதிடம் மட்டுமல்ல, கிரகங்களுடைய பயிற்சி மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு நல்ல தசாபுத்திகள் அமையும். அந்த தசாபுத்திகள் அமைந்து விட்டால் கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு பொற்காலம் நற்காலம் இந்த ஆனி மாதம் மேஷ ராசிக்கு. அதே நேரம் தெய்வ பலம் வேண்டுங்க. என்னதான் நம்ம எல்லாம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விரக்தியான மனநிலையில் தான் இந்த மேஷராசிக்காரர்கள் இருக்கின்ற சூழ்நிலை. அதே நேரம் மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் கவனமாக இருந்து விடுங்கள். ஏதோ ஒரு விரக்தியான நிலை, அடி வயிற்றிலே ஒரு பயம் கலந்த உணர்வு இருந்தாலும் கூட அது படிப்படியாக இந்த மாதத்திலே மாறிவிடும். ஆனி மாதம் மேஷராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம். இந்த காலகட்டத்தில் சோழி பிரசன்னம் சொல்வது என்னவென்றால் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலத்தையும் தரக்கூடியவன் ஒரே ஒரு ஆள் தான். அந்த ஒரே ஒரு யாரு என்னுடைய அனுபவத்துல செவ்வாய். செவ்வாய் மாதிரி ஒரு வருவாய் எதுவுமே இல்லைங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அரசு துறையில வேலை செய்வதற்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானம் பொறுமையாக இருந்து விட்டாலே போதும். இந்த மாதம் ஆனி மாதம் மேஷராசிக்கு நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு மாதம். குறிப்பா சொல்ல போனா இந்த காலகட்டத்தில் நாம் செய்கின்ற வழிபாடு தெய்வ வழிபாடு. இந்த மாதம் வருகின்ற செவ்வாய்க்கிழமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன். மனது மட்டுமல்ல உடலை மட்டுமல்ல அடக்கி தன்னிலை வயப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. முடிந்தா பாத்தீங்கன்னா திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த சர்வேஸ்வரர் இருக்கிற அற்புதமான வடிவங்க. இப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை நான் பார்த்ததே இல்லை. திருபுவனத்தில் சரபேஸ்வரர் இருந்தாலும் கூட அந்த திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் சரபர் ஆஜானு பகவான ஒரு வடிவம், அற்புதமான வடிவம். நான் இருக்க உனக்கு ஏன் பயம் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை சென்று செவ்வரளி மாலை சார்த்தி அல்லது 21 31 எலுமிச்சம்பழம் மாலை சார்த்தி வழிபடுகிறீர்களானால் இந்த மாதம் கடந்த கால கசப்புகளை எல்லாம் மாற்றி எதிர்காலத்தில் நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாகத்தான் அமையும்.